ஒரு பக்கம் முதடு மறுபக்கம் நெருப்பு சொர்க்கம் நடுவினிலே எத்தனை பிம்பம் எத்தனை இன்பம் எரிகின்ற இலையினிலே ஓடம் ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு FFT எல்லாரும் எப்படி நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சேனலில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறோம். ஓகேவாங்க, நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுமாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல் நான் போட்டு இந்த 4 சேனல் போட்டு நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியலைங்க. ஓகேவா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நைட் வந்து இந்த வீடியோ டெய்லி ஒன்று வரும் நண்பா. ஓகேவா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 𝗏𝗚𝗵𝗀 பார்த்தீங்கன்னா முடித்தோம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 𝗏𝗚𝗵𝗀 சேனலில் ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ 𝗏𝗚𝗵𝗀 சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வச்சுருக்கீங்க. ஓகே, உங்கள் சேனலோட நேம் ஓகே நண்பா. ஆனால் வந்து நீங்கள் மொத்தமே 16 வீடியோ தான் போட்டு 22 சப்ஸ்கிரைபர் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா, நான் உங்கள் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்டிவாக இருக்கீங்கன்னா நான் பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏதாச்சும் பண்ண முடியும் நண்பா. நீங்கள் 3 days எகோ வீடியோ போட்டுறீங்க. ஓகே, உங்கள் சேனலோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு 𝗪𝗏 நல்லா இல்லை நண்பா. ஓகேவா, நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுவேன் நண்பா. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும் நான் எல்லாமே அப்படியே சொல்லிடுவேன். அதனால் இந்த உங்கள் சேனலோட லோகோவை மாற்றிடுங்க, பேனரும் பார்த்தீங்கன்னா மாற்றிடுங்க நண்பா. ஓகேவா, நம்ம சேனலோட லோகோ பேனர் PLP வச்சுருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா, உங்கள் சேனலில் எதுக்காண்டி குரோ ஆகலை, நீங்கள் என்ன வீடியோ நல்லா போட்டீங்க, லோன் வால்ஃப் மேட்சின் ஃப்ரீ ஃபயர் ஃபுல் பெஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் இப்படி போட்டால் யார் பார்ப்பாங்க? இதை நீங்கள் இப்படி போகிறனால யாருக்கு என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் வீடியோ நீங்கள் காமெடியாச்சும் பண்ணுறீங்களா? வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பேசவும் கிடையாது நண்பா. ஓகேவா, பேசாமலே பார்த்தீங்கன்னா போடுறீங்க. இப்படி போட்டிங்கன்னா எந்த காலத்தில் குருவாங்க? ஒன்று நீங்கள் நல்ல வாய்ஸ் வந்து ஃபன்னியாக போடணும். அப்படி இல்லை நீங்கள் போடுற டைட்டில் தம்ப்நெயில் எல்லாமே ஓகே தான் ப்ரோ. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹேஷ்டேக் போடுறது ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஓகே, உங்கள் சேனலோட நேம் ஓகே, ஆனால் லோகோ பேனர் நல்லா இல்லை நண்பா. உங்கள் சேனலுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கேம் பிளேலே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோலே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு BGM போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் போடுங்க நண்பா. நீங்கள் வந்து நீங்களே நினச்சி பாருங்களேன். இப்போ லோன் பால் போடுங்க, ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் இருக்கா? உங்கள் சேனலுக்கான ஃபஸ்ட்டு விஷயம் தம்ப்நெயிலே நல்லா தம்ப்நெயிலே வைக்கலாம். எப்படி குரோ ஆகும்? ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. 8 days எகோ 4 வீடியோ போட்டுறது, அதுக்கப்புறம் வீடியோவே போடாமல் இப்படி போடுறது, இப்படிலாம் போட்டால் குரோ ஆக முடியுமா நண்பா? குரோ ஆகவே முடியாது. ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்ட்டியாக வீடியோ போடுங்க. நீங்கள் வந்து லாங் வீடியோ போடாதீங்க. ஓகேவா, லாங் வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் 200 வியூஸ் போயிருக்கு. அதனால் இனிமேல் உங்கள் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுங்க. ஷார்ட்ஸ் வீடியோலேயே நல்ல ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா எடுத்து போடுங்க. நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஷார்ட்ஸ் வீடியோலேயே உங்கள் கேம் பிளேவாக போடுங்க. ஓகேவா, வந்து உங்கள் கேம் பிளேயை போடுங்க, மற்ற கேம் பிளேயை போடாதீங்க. அப்புறம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2027 தான் ஸ்டார்ட் பண்ணிங்க, 1000 வியூஸ் போயிருக்கு நண்பா. ஓகேவா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களும் குரோ ஆகலாம். லாங் வீடியோ ஃபஸ்ட்டு நீங்களே நினச்சி பாருங்க, நீங்கள் போடுற வீடியோனால மற்றவங்களுக்கு என்ன தான் யூஸ் இருக்குது, ஏதாச்சும் பயன் இருக்கா, சிரிக்கிறாங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ உங்கள் கேம் பிளேவை போடுங்க. அதாலாச்சும் உங்கள் சேனல் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் நண்பா. ஓகேவா, தொடர்ந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனல் குரோ ஆக மென்மேலும் வேறு லெவலில் வளர வாழ்த்துக்கள் நண்பா. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மரணவாசல் SP ப்ரோ எதுக்காண்டி அந்த சேனலோட நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஓகேவா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கேன் நண்பா. உங்கள் சேனலோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நண்பா. பேனர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட். ஓகேவா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அதை சப்ஸ்கிரைப் நான் பண்ணிட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு இங்கே வந்திருக்கு பாருங்கள். அந்த லெவல்லே பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சூப்பர், 198 வீடியோ போட்டுறீங்க, 2000 சப்ஸ்கிரைபர்ஸாக வந்திருக்கு. எதுக்கு உங்கள் சேனலில் குரோ ஆகல? நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். உங்கள் சேனல் அல்டிமேட் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வேறு மாதிரி நண்பா. ஓகேவா, பிளேலிஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் பிளேலிஸ்ட்லாம் லெஜெண்ட்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி டேப்பில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாதீங்க. ஓகேவா, போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, கம்யூனிட்டி டேப்லேயே நல்லா எல்லாமே சூப்பராக வச்சுருக்கீங்க நண்பா. ஓகேவா, சேனல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் அதர் சேனல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க. நம்ம சேனல் ஆட் பண்ணியிருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா, 2019 ஸ்டார்ட் பண்ணிங்க, 2 லட்சம் வியூஸ் தான் வந்திருக்கு நண்பா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வியூஸ் வந்திருக்கு. எதுக்கு உங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பீமா சக்தி ட்ரிப்பு 𝗨 ஸ்குவாட் அப்படின்னு போட்டுருக்கீங்க. ஓகேவா, நான் வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட் சொல்கிறேன், அந்த கண்டென்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வேறு லெவலில் குரோ ஆகலாம் நண்பா. ஓகேவா, நீங்கள் போடுற எல்லாமே மற்றவங்க வீடியோ தான் போடுறீங்க. நீங்கள் ஓனாக வீடியோ போட்டிங்கன்னா வேறு லெவல் பண்ணிடலாம். ஐயோ, நீங்கள் தானே அந்த கண்டென்ட்டே சொன்னது. ஓகேவா, நீங்கள் அதாவது இவர் என்ன மாதிரி போடுறாருன்னா இவரோட கேம் பிளேவை மற்ற யூடியூபர்ஸ் ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி போடுறாரு. ஓகேவா, அதாவது இப்போ வார்லு ப்ரோ ஏதோ ஒரு வீடியோவில் யாரோ ஒருத்தவருக்கு வந்து அவர் கேம் பிளேல ரியாக்ஷன் பண்ணியிருப்பார்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் ட்ரை பண்ணியிருக்காரு பாருங்களேன்.
பாத்தீங்களா இந்த மாதிரி பண்ணியிருக்காரு நண்பா. நீங்கள் வந்து வேற லெவல் அல்டிமேட் ஓகேவா. பாருங்களேன் 12,000 வியூஸ். இந்த கண்டென்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே ட்ரை பண்ணதே கிடையாது. நீங்கள் உட்காந்து ட்ரை பண்ணுங்க, உங்கள் சக்ஸஸ் 100K. நெக்ஸ்ட் வீடியோப்பா 100K போறீங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் அல்டிமேட்டாக க்ரோ ஆகலாம் நண்பா ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் இன்னைக்கு ட்ரெண்டிங்கான வீடியோ போடுறது ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க. கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணாதீங்க நண்பா. சொல்கிற பேச்சை கேளுங்க ஓகேவா. இப்போ நீங்கள் நல்லா போட்டே இருந்தீங்களே, எதுக்காண்டி கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறீங்க? நீங்கள் இப்போ லடாக்கு போகிறீங்க, கோயிங் டு லடாக் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா. நீங்கள் கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி குழப்பி போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் க்ரோ ஆகவே முடியாது நண்பா ஓகேவா. ஒரு கண்டென்ட்டை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதே கண்டென்ட்டில் வந்து தான் வீடியோ போடணும். நீங்கள் ஒரு நாள் GTA போடுறது, ஒரு நாள் ஃப்ரீ ஃபயர் போடுறது, ஒரு நாள் அப்டேட் போடுறது, ஒரு நாள் மற்றவங்க மாதிரி ட்ரை பண்ணுறது, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இது ரியாக்ஷன் ட்ரை பண்ணுறது, ஒரு நாள் மிஸ்டேக் கேஸ் சக்ஸஸ் ஸ்டோரி போடுறது. உங்கள் சேனலுக்கான நீங்கள் உங்கள் சேனலை எதுக்காண்டி க்ரோ ஆகலைன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி போட்டது தான் உங்கள் சேனலில் க்ரோ ஆகலை ஓகேவா. மொதல் விஷயம் நீங்கள் மற்ற கண்டென்ட் போட்ட ஒரே காரணத்தில் தான் க்ரோ ஆகலை. அப்படி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் சேனல் எங்கேயோ போயிருக்கும் ஓகேவா. உங்கள் சேனலுக்கு நான் சொல்கிற கண்டென்ட் ஒரே ஒரு கண்டென்ட் தான். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க ஓகேவா. இந்த GTA போடுறது ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் போடுறதா இருந்தீங்கன்னா அது மட்டுமே போடுங்க. இந்த வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இனிமேல் நீங்கள் எந்த வீடியோ போட போகிறீங்க. GTA போடுற நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. GTA போடுறதா ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க சக்ஸஸ் ஸ்டோரி போடுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் உங்களுக்கு வியூஸே போகல பார்த்தீங்களா. இது வந்து வெறும் 1000 உங்களுக்கு டாஸ்க்குன்னு போட்டுறீங்களா. இதெல்லாம் நீங்கள் போடலாம் ஓகே. பாருங்கள் 100 அந்த மாதிரி தான் போச்சு. நான் வந்து நீங்கள் போடுற வீடியோ கண்டென்ட் என்னென்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டே வாங்க ஓகேவா. இப்போ நீங்கள் இந்த மாதிரி போகிறீங்கல்ல, அதாவது மேலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வீடியோ யூடியூப்பில் எத்தனை பேர் போடுறாங்க. 𝗪𝗓 போடுறாரு. இப்போ PVS கேமிங்கில் லைவில் ஏதாச்சும் நடக்கும்ல, கேமிங் தமிழன் போய் ஏதாச்சும் லைவில் நடக்கும்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். அந்த லைவை பார்த்து அந்த லைவில் ஏதாச்சும் வித்தியாசமாக நடக்கும்ல, அதை அப்படியே நீங்கள் உங்கள் கேம் பிளே வச்சு பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் ஓகேவா. அதை அப்படியே கிராப் பண்ணி மேலே போட்டு அதுக்கு கீழே உங்கள் வீடியோவை போட்டிங்கன்னா உங்கள் சேனல் அல்டிமேட்டாக க்ரோ ஆகும். இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணாத கண்டென்ட் நண்பா ஓகேவா. இந்த கண்டென்ட்டை இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணல, நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க. இதே தொடர்ந்து பண்ணிங்கன்னா நல்லா குரோ ஆகலாம் நண்பா. நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டி உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீச் கரெக்டாக கிடையாது. ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க ஓகேவா. 2 ஷார்ட்ஸ் வீடியோக்கும் தம்ப்நெயில் வைங்க. 2 வீடியோக்கும் தம்ப்நெயில் வச்சு இன்ஸ்டன்ட் ப்ரீமியமில் அப்லோட் பண்ணுங்க ஓகேவா. வந்து இன்ஸ்டன்ட் ப்ரீமியமில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போச்சு? 12,000 வியூஸ் போச்சு. 12,000 வியூஸ் போச்சு. இது எப்படி போச்சு 12,000 வியூஸ்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுங்கள். 12,000 வியூஸ் பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைட்டில் போடுங்க ஓகேவா. உங்கள் சேனல் வந்து வேற லெவலில் இருக்கிற நண்பா. நீங்கள் 100Kங்கிற ஒரு எய்மை நல்லா போகலாம். எதுக்குன்னா யாருமே ட்ரை பண்ணாத கண்டென்ட் ட்ரை பண்ண போறீங்க. நான் சொல்கிற மெத்தடில் இப்போ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. பேனர் எல்லாமே ஓகே ப்ரோ ஓகேவா. ஃபஸ்ட்டு விஷயம் அதர் கண்டென்ட்டை போடுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க ஓகேவா. இந்த GTA போடுறது, சக்ஸஸ் ஸ்டோரி போடுறது, GTA ஷார்ட்ஸ் போடுறது, GTA சீட்ஸ் போடுறது, அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுங்க ஓகேவா. நீங்கள் 4 வித்தியாசமாக கண்டென்ட் போடுறீங்க, 5 6 7 கண்டென்ட் போடுறீங்க. அதெல்லாம் நிறுத்திட்டு ஒரே ஒரு கண்டென்ட்டு, அதாவது ரியாக்ஷன் வீடியோ. மேலே வந்து ஒரு யூடியூபர் நீங்கள் மொத்த ரியாக்ஷன் எத்தனை பேர் பண்ணுறாங்க? 𝗶𝗏 பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் வார் கேமிங்னு ஒருத்தர், வார்லு ப்ரோ, 𝗪𝗓 ப்ரோ, அப்புறம் வாக்கி ப்ரோ, அவங்க எல்லாமே போடுறாங்கல்ல. அவங்க ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுங்க ப்ரோ ஓகேவா. ஒரு நாளைக்கு 2 வீடியோ, காலையில் 8 அப்புறம் ஈவினிங் 7 ஓகேவா. இந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து 7 நாளைக்கு மொத்தம் 14 வீடியோ பார்த்தீங்கன்னா போடுங்க நண்பா ஓகேவா. என்னது 7 நாளைக்கு 14 வீடியோ நீங்கள் போடணும். அது மட்டும்தான் உங்களுக்கு. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போடணும். வார்லு ப்ரோ, வாக்கி ப்ரோ, அவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா அந்த லைவில் பாருங்கள். அந்த லைவில் ஏதாச்சும் வித்தியாசமாக நடக்கும்ல, அவர் வேற ஒருக்கும் ரியாக்ஷன் பண்ணியிருக்கல, அதை பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எடுக்க வாங்க ஓகேவா. நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அதை பார்க்குறது பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை ஏற்றாப்புல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் ஓகேவா. கண்டிப்பாக இது பண்ணாத கண்டென்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் ரீச் ஆகலாம் நண்பா. மரணவாசல் நீங்கள் கண்டிப்பாக 50K கூடிய விரைவில் போவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் சொன்ன மெத்தடில் ஒரு நாளைக்கு 2 வீடியோ, காலையில் 7 8 ஈவினிங் 7 மணிக்கு நீங்கள் 2 வீடியோ போடுங்க. வேறு அதாவது ஒரே கண்டென்ட் தான் போடணும். வார்லு ப்ரோ, வாக்கி ப்ரோ, GT ப்ரோ, கேமிங் தமிழர் ஓல்டாக பண்ணியிருப்பாங்க, அதையும் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரீச் ஆகலாம். உங்கள் மோஸ்ட் பாப்புலரே பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. 12K என்ன இருக்குது, இதுதான் இருக்குது. இதே ட்ரை பண்ணுவோமே. அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த அதாவது என்னது சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க வீடியோ பண்ணலான்னு இருக்குல்ல, இது 2 பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப்பில் பாரு, காலையில் இது நீங்கள் இது ட்ரை பண்ணுறீங்கல்ல, இதை வியூஸ் போட்டி இது 1 போடுங்க ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நீங்கள் வாரத்தில் 14 வீடியோ போடணும் ஓகேவா. அதில் 10 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
போட்டுட்டு முடிஞ்சால் 4 வீடியோ பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு பாருங்கள் ஓகேவா. ஓகே, உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கேன். பாக்கி ப்ரோ நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோடது பாருங்கள். அவங்க ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்கன்னா அதை அப்படியே தூக்கி உங்கள் இதில் பண்ணுங்கள், கண்டிப்பாக வியூஸ் போகும். இப்போ வந்து பாக்கி ப்ரோ ஏதாச்சும் வந்து பூயா அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் பண்ணாங்கன்னா நீங்கள் பூயா அடித்து அந்த ரியாக்ஷன் அப்படியே உங்கள் கேம்லேயே போடுங்க ஓகேவாங்க. வேறு லெவலில் ரீச் ஆகும், விட்டுறாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 14 வீடியோ 10 வீடியோ இது இருக்கணும். 4 வீடியோ முடிஞ்சால் வேறு ஷார்ட்ஸ் போடுங்க ஓகேவா. ஓகே, வீடியோவில் தான் வீடியோ பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றி. டாடா பை, see you, bye guys, bye. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.